பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உங்களை அவர் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் கர்த்தருக்கு முன்பதாக இருக்கிறீர்கள். அவருடைய செட்டை நிலையில் உங்களை மறைத்து வைத்திருக்கிறார். வியாதி தொடக்கூடாது என்று மறைத்து வைத்திருக்கிறார். துக்கம் தொடக்கூடாது என்று மறைத்து வைத்திருக்கிறார். வறுமைகள் தொடக்கூடாது என்று மறைத்து வைத்திருக்கிறார். அவர் இதுவரைக்கும் உங்களை பத்திரமாய் மறைத்தார். இனிமேலும் கிரயமாய் மறைத்து வழிநடத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஒரு வேத வசனம் ரொம்பவும் அழகாய் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் அதில் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. உங்களுடைய மதில்கள் எப்போதும், உங்களுடைய குடும்பங்கள் எப்போதும், உங்களுடைய பிள்ளைகள் எப்போதும், உங்களுக்குரிய சகலமும் அவருக்கு முன்பதாக இருக்கிறதாம். வேதம் என்ன அழகா சொல்லுது பாருங்க. உன் குடும்பம் எனக்கு முன்னாடி இருக்கு. தாவீது சொல்லும் போது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னார். என் தேவனை எனக்கு முன்பதாக நிறுத்தி வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கரத்துல நீங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய கரத்துல உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். அவர் வரைந்து வைத்திருக்கிறதுனால உங்களுடைய மதில்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய பாக்கியங்கள் எல்லாம் அவருக்கு முன்பதாக இருக்கிறது. ஒரு தீங்கும் உங்களை சேதப்படுத்தாது. வியாதி நேரத்துல நீங்க அவருக்கு முன்னாடி இருக்கிறீங்க. துக்கத்தின் நேரத்துல அவருக்கு முன்னாடி நீங்க இருக்கிறீங்க. வியாகுலத்தின் நேரத்துல அவருக்கு முன்னாடி நீங்க இருக்கிறீங்க. அவரை மீறி உங்களை எந்த தீங்கும் தொடாது. தயவு செய்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தின் பிரகாரம் நீங்கள் அவருடைய கரத்திலே வரையப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய செட்டை உங்களுக்கு நிழலாகவும் பாதுகாப்பாகவும் துணையாகவும் இருக்கிறது. கவலைப்படாதீர்கள். வேத வசனத்தின் பிரகாரம் உங்களை அவர் பத்திரமாய் பாதுகாப்பார். உங்களுடைய வீட்டை பத்திரமாய் பாதுகாப்பார். பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாப்பார். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அவருடைய கரத்துல மறைத்து வைத்திருக்கிறார். வியாதி நினைச்சு, வியாகுலத்தை நினைச்சு, பாடுகளை நினைச்சு, துக்கத்தை நினைச்சு கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை இந்த வேத வசனத்தின் பிரகாரம் அவர் மறைத்து வைத்திருக்கிறது. எதற்காக? உயர்த்துகிறதற்காக. சீக்கிரத்தில் நீங்கள் உயர்வை பார்ப்பீர்கள், மேன்மையை பார்ப்பீர்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை வாழ்க்கையில செய்வாராக. ஆமென். God bless you.